ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்த்தனன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பர் ஹெல்த்தி ரெசிபி தான். எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாங்க, இது அந்த காலத்துலேருந்து எல்லாரும் செய்யக்கூடிய ரெசிபி தான், சாப்பிடக்கூடிய ரெசிபி தான். என்னென்னு யோசிக்கிறீங்களா? ராகி அடை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் வெங்காயம், இதை ராகி மாவோடு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோ இன்க்ரீடியன்ட் வர போகிறாங்கங்க. நமக்கு அயன் சத்தும் கிடைக்கும், சூப்பர் ஹெல்த்தின்னு சொன்னேன் இல்லையா? முருங்கைக்கீரை ஒரு பவுல் அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை அப்படியே இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் கீரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். 4லேருந்து 5 இலை ஆட் பண்ணால் போதும். அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ இந்த மாவு நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்சிங் கையால் சும்மா லைட்டாக இப்போதைக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த ராகி மாவு ரொம்பவே உடம்புக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக தரக்கூடிய ஒரு மில்லட் வெரைட்டி சேர்ந்த மாவுன்னு சொல்லலாம். இது ஈஸியாக இப்போ கடையிலவே அவைலபிளாக இருக்குது, எல்லா பிராண்ட்ஸ்லேயும் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை பிசையணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கீரை அப்புறம் ஆனியன் அதெல்லாம் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வரும், இல்லைன்னா உதிரி உதிரியாக போயிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இது எனக்கு ஒரு 1/2லேருந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்தது. தண்ணியை சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா எப்படி ப்ரெஸ் பண்ணி பிசைகிறேன்னு. அப்போ தான் நல்லா கம்பைன் ஆகி நமக்கு பைண்ட் ஆகி மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் அளவுக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதை ரெஸ்ட் பண்ண விடலாம். அந்த மாவோடு நல்லா கீரை ப்ளஸ் ஆனியன்லாம் நல்லா பைண்ட் ஆகியிருக்கும். இப்போது ஒரு பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலை எடுத்துக்கலாம், தையல் எடுத்துக்கலாம், பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய பால் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுடலாம். அந்த பேப்பரில் வச்சு ஈவனாக இப்படி தட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப் வந்துடும். இது ரொம்ப தட்டியாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் தட்டக்கூடாது. நமக்கு தட்டியாக தட்டிட்டோன்னா மாவு வேகாது, ரொம்ப மெலிசாக தட்டிட்டோன்னா அது அட்டை மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் சைஸில் இதை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நான் கொஞ்சமாக நெய் சேர்க்க போகிறேன், பாப்பாவுக்கு தரதுனால. நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி அடை இருக்குது இல்லையா, அந்த அடையை இங்கே பாருங்கள். நான் அப்படியே சிலர்லாம் தோசைக்கல்லில் அந்த பேப்பரோடு போடுவாங்க. நான் அந்த மாதிரி இல்லாமல் கையில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. அந்த மாதிரி கையில் எடுத்து ப்ளேஸ் பண்ணாவே சூப்பராக வந்துடுங்க. ஏன் நான் கவரோடு அப்படியே போடலைன்னா சில டைம் அந்த கவர் இந்த தோசை கல்லில் பட்டு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது சாப்பாட்டில் சேர்ந்துச்சுன்னா கெடுதல் இல்லையா? அதனால் நான் கையில் எடுத்து தான் போடுறேன். இப்போது 2 பக்கமும் இந்த பக்கம் 2 மினிட்ஸ், அடுத்த பக்கம் 2 மினிட்ஸ், அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 மினிட்ஸ் அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு தட்டியாக தட்டுறீங்களோ அதை பொறுத்து வேக விடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ராகி மாவு பச்சை வாசனை வரும். அதனால் அது வேகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே வெங்காயம் எல்லாமே பச்சையாக இருக்கிறதுனால இதுலேயே தான் அது வேகணும். ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஸ்நாக் ரெசிபியாகவும் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் நீங்கள் கொடுக்கலாம். இது எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மில்லட்ஸ் அடிக்கடி சாப்பாடில் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் ரொம்பவே ரேர் ஆகிடுச்சு. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகுங்க, அப்போ தான் அவங்க இதை சாப்பிடுவாங்க. இப்போ அதே போல் அடுத்த ராகி அடையும் நான் செஞ்சுக்க போகிறேன். இதை நீங்கள் ராகி தோசையாக கூட செய்யலாம். அது எப்படி செய்யலான்ட்டு நான் ஃப்யூச்சரில் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சூப்பர் ட்ரெடிஷ்னல் ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.